வாழ்க்கையினுடைய பரபரப்பான சூழல்கள் மத்தியிலே இறைவனுடைய வார்த்தையை கேட்டு சிந்தித்து அதன்படி வாழ்ந்திட இன்றைய நற்செய்தி வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் தன்னுடைய வாழ்வினுடைய பின்னணியை அப்பட்டமாக எடுத்து சொல்கிறார். கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வின் இலக்கை தெரிந்து கொண்ட ஒரு யூத இளைஞனான சவுலாக இருந்த இந்த பவுல் ஆண்டவர் இயேசுவை தமஸ்கு நகர் நோக்கி செல்லுகின்ற போது அவரால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். தடுத்தாட்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்விலிருந்து இதோ கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்த இந்த சவுல் பவுலாய் மாறி இயேசுவுக்காக தான் துன்பங்களை துன்புற வேண்டும் என்பதை தன்னுடைய பணி வாழ்விலே அவர் அழகாக எடுத்து சொல்வதை இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது. இதோ தாயின் வயிற்றில் இருந்தபோதே கடவுள் தமது அருளால் தன் அன்பு மகனின் நற்செய்தி பணிக்காக என்னை அவர் தெரிந்து கொண்டார், தனது பணிக்கென ஒதுக்கி வைத்தார் என்று பவுலடியார் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். தன்னுடைய வாழ்வின் பரபரப்பான சூழல்களிலே வார்த்தையாம் இயேசுவை எல்லா மக்களுக்கும் கொண்டு சென்றவர் இந்த பவுலடியார். இதை நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு எருசலேம் நகர் நோக்கி செல்லுகின்ற போது பெத்தானியாவிலே லாசருடைய வீட்டில் தங்குகிறார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறார். மார்த்தாவோ பற்பல பணிகள் புரிவதிலே பரபரப்பாகி காணப்படுகிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பரபரப்பான சூழல்கள் மத்தியிலே இங்கும் அங்குமாக ஓடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வின் திடல்கள் நிறைந்த பயணங்களிலே இப்படிப்பட்ட நேரங்களிலே மரியாவை போல ஆண்டவர் இயேசுவை அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்தி கொள்ள அன்றாட வாழ்வின் பரபரப்பான சூழல்களிலும் இறைவனுடைய குரல் ஒளியை கேட்டு மகிழ இந்த நாளிலே நாம் வரங்கள் கேட்போம், மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, வாழ்க்கையினுடைய பரபரப்பான சூழல்கள் மத்தியிலே அன்பு திருமகன் இயேசுவை நாங்கள் கண்டு மகிழ அவருடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து மகிழ அருள் தாரும். ஆமேன்.